ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான வீடியோ. நம்ம சேனலுக்கு முதல் முறை இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் கீழே இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்ன மேட்டர்னா, ரேங்க் லிஸ்ட்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ரேங்க் லிஸ்ட் 2025 பார்க்க போகிறோம். டிஎன்இஏ ஆக்சுவலாக ரேங்க் லிஸ்ட் பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். இன்னும் மெயினாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரேங்க் லிஸ்ட் யாருக்கு வராது, ஏன் வராது? ஏன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்குது. யாருக்கு வராமல் போகும்? ஏன்னா பயப்பட வேண்டாம். நான் பயப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ போடல, அவேர்னஸ்க்காக தான். ஒன்று. ரெண்டாவது வந்து ரேங்க் லிஸ்ட்டு, நீங்கள் வந்து ரேங்க்குனா என்ன, ரேங்க்கை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இத்தனை நாள் கட் ஆஃப்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ரேங்க்கை வச்சு நான் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், ரேங்க்கை வச்சு தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். உங்களுடைய டிஎன்இஏ வெப்சைட்டில் TNEA.online.org வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய இங்கே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ரேங்க்கு கட் ஆஃப்னு இருக்கும். நீங்கள் ரேங்க்கை கிளிக் பண்ணிட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்துடும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு காலேஜ்லேயுமே ரேங்க் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் என்ன ரேங்க் அப்படின்னா, இதெல்லாம் ஜென்ரல் ரேங்க். ஓகேங்களா? ஜென்ரல் ரேங்க் வச்சு தான், அந்த அடிப்படையில் தான் கம்ப்யூட்டர் வந்து செக் பண்ணும் சாய்ஸ் பில்லிங்கில். சரிங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரேங்க் வரும். எப்படிப்பட்ட ரேங்க் வரும் அப்படின்னா, ஜென்ரல் ரேங்க்கும் வரும், கம்யூனிட்டி ரேங்க்கும் வரும். கம்யூனிட்டி என்னெல்லாம் கம்யூனிட்டி இருக்குது? ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி/எஸ்டி, பிசிஎம். ஸோ இதில் ஓசிக்கு மட்டும் அங்கே வந்து எதுவுமே காட்டாது, அந்த ரேங்கே காட்டாது. கம்யூனிட்டியில் ரேங்கே காட்டாது, ஏன்னா அவங்க ஜென்ரல் கேட்டகிரி. ஓசிங்கிறது ஒரு கம்யூனிட்டி கிடையாது. ஸோ அதே மாதிரி பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி/எஸ்சிக்கு ரேங்க் அங்கே காட்டும். அதில் நீங்கள் எவ்வளோ ரேங்க்கு? ஒன்று. ரெண்டாவது ஜென்ரல் ரேங்க் எவ்வளோ? ஸோ இந்த கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் அடிப்படையில் பார்க்கும். கம்யூனிட்டி ரேங்க் அப்போ எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிட்டியில் நீ எவ்வளோ இடம்னு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். தவிர ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் எல்லாமே சிஸ்டம் ஒர்க் ஆகும். சரிங்களா? சரி, இப்போது நீங்கள் உங்களுடைய டிஎன்ஏ வெப்சைட் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு காலேஜோட கவுன்சிலிங் கோடு இங்கே போட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரேங்க், இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த வருஷம் கிடச்சிருங்கிறது தான் இதோட டேட்டா. ஸோ இப்போ ஒரு வேளை பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பிசி கம்யூனிட்டிக்கு 5854 ரேங்க்கு கிடச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரேங்க்குள்ளே இருந்தாலே கட் ஆஃபை விட ரேங்க்கு கரெக்டாக புரிஞ்சுக்கலாங்க. ரேங்க்கை வச்சு தான் கரெக்டாக பார்க்க முடியும். ஏன்னா கட் ஆஃப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ரேங்க்குங்கிறது எவ்வளோ பேரை பொறுத்துங்கிறது. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,30,000 பேர் 40,000 பேர் இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. 2,40,000 ரேங்க் வருதுன்னு வச்சுக்கலாமே. போன வருஷத்தோட நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் ரேங்க் வந்து எப்படி வந்திருக்குங்கிறது பார்க்கலாம். இதை வச்சு நம்ம கட் ஆஃப் இன்க்ரீஸா டிக்ரீஸாங்கிறது கரெக்டாக துல்லியமாக பார்த்துடலாம். அதோட நீங்கள் ரேங்க்கை வச்சு தான் நீங்கள் வந்து இனிமேல் என்ன பண்ணணும்னா உங்களுடைய வெப்சைட்டில் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் கட் ஆஃப் வச்சு ஏன் இத்தனை நாள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட கட் ஆஃப் மட்டும்தான் இருக்குது. கட் ஆஃப் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன் இப்போ 150 கட் ஆஃப்னா 150 கட் ஆஃப் போன வருஷம் 1000 பேர் எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் ஒரு 2000 பேர் எடுக்கக்கூடாதா? அந்த மாதிரி தான். அப்போது கட் ஆஃப் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ரேங்க்குங்கிறது எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர்த்துக்கு போட்டு விடுவாங்க. அந்த ரேங்க்கில் கிடைக்குமா அப்படின்னு தோராயமாக நம்ம கணிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ ரேங்க்கு தான் முக்கியம், கட் ஆஃபை விட. அது தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு இந்த ரேங்க் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வெரிஃபிகேஷன், அதாவது உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் ப்ரோக்ரஸ்ன்னு போட்டிருக்கும். இன் ப்ரோக்ரஸ்னால் வெயிட் பண்ணுங்கள், யாரும் பயப்பட தேவையில்லை. வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல் வந்தவங்க ஓகே, அவங்களுக்கு கரெக்டாக வந்து ரேங்க் லிஸ்ட் வந்துடும், எந்த பிரச்சனையும் கிடையாது. யாருக்கெல்லாம் இன்கம்ப்ளீட் வந்துச்சோ அவங்க டிஎஃப்சி சென்டருக்கு போங்க, ரேங்க் லிஸ்ட் வந்துடும். நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகாமல் உங்கள் ரிமார்க்ஸை கிளியர் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் வராது. அவங்களுக்கு மட்டும்தான் வராது, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் 2-3 அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வராது. அப்போ ஏதாவது ரேங்க் லிஸ்ட்டு அவங்களுக்கு ரேங்க் வரலைன்னா என்ன சார் பண்ணுறது? எங்களை மாதிரி ஆளுகளுக்கு யாருக்காவது ரேங்க் வரலைன்னா என்ன பண்ணுறதுன்னு அன்றைக்கி June 27 தான் நமக்கு ரேங்க்கு. ஸோ வரலைன்னா என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல்னு ஒன்று வந்து வச்சுருக்காங்க. 28, 29, 30. ஸோ இந்த 3 நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே போய் நம்ம டிஎஃப் சென்டரில் போய் நம்ம குறைகளை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். அதாவது நம்ம ரேங்க்கை வர வைக்கிறதுக்கு நம்மளோட ஒரிஜினல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு ரீஅப்ளை பண்ணி நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அதை சரி செஞ்சுக்கலாம். ஸோ அதனால் யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க, தவிர யாருக்குமே ரேங்க் வராமல் போகாது. யாருக்கு ரிஜெக்ட் ஆகணும், தப்பான ஆவணங்கள் கொடுக்குறவங்களுக்கும்
அண்டு கரெக்டாக அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டேட்டஸ் பாரை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் சும்மா கண்டுக்காமல் இருந்தால் அவங்களுக்கு தான் வராது. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ரேங்க் வந்துடும், பயப்பட வேண்டாம். ஸோ அதனால் அதில் எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லை. ஜூன் 27 ரேங்க் வந்த உடனே நீங்கள் பார்க்க வேண்டியது டிஎன்ஏ வெப்சைட் எடுத்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எந்த ரேங்க்கில் கிடச்சிருக்குன்னு பார்க்கணும். அப்போ அந்த ரேங்க்குள்ளே இருந்தால் நமக்கு இந்த வருஷம் கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இதுதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ அப்போ ரேங்க் லிஸ்ட்னால் என்ன? ரேங்க் லிஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள். உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் எப்படி காட்டும் அப்படின்னா, ஒன்று வந்து ஜென்ரல் அகாடமிக் ரேங்க்குன்னு வரும். ஃபுல்லாக வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வரும். ஸ்போர்ட்ஸ் ரேங்க்குன்னு ஒன்று வரும், எக்ஸ் சர்வீஸ்மேன் ரேங்க் வரும், அண்ட் டிஃபரன்ஷியேபிள் ரேங்க் வரும். அப்புறம் 7 ரிசர்வேஷனில் ஸ்போர்ட்ஸு டிஃபரன்ஷியல் எக்ஸ் சர்வீஷன் ரேங்க் வரும். அப்புறம் 7 ரிசர்வேஷனில் ஜென்ரல் அகாடமிக் ரேங்க் வரும். ஒகேஷ்னல் குரூப்புக்கு ஒகேஷ்னல் ரேங்க் வரும். ஒகேஷ்னல் கரண்ட்டுக்கு 7.5 ரிசர்வேஷன் ரேங்க் வரும். இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு ஜென்ரல் அகாடமிக் ரேங்க். இது ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ இந்த ஜென்ரலாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரேங்க் வந்திருக்கும். இப்படி தான் ரேங்க் இருக்கும். இது பொதுவான ரேங்க். இது வந்து ஒரு ஜென்ரல் ரேங்க். இது அப்ளிகேஷன் நம்பர், நீங்கள் போட்ட அப்ளிகேஷன் நம்பர். இது உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த்து செக் பண்ணிக்கலாம். அக்ரிடேட்டர் மார்க், உங்கள் கட் ஆஃப் மார்க் துல்லியமாக கரெக்டாக தப்பா. ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு சிலது 199.75 எல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சில கட் ஆஃபில் அப்படி இருக்கும். துல்லியமாக கரெக்டாக அந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணி கரெக்டாக உங்களுடைய அந்த மார்க் ஷீட்டு வச்சு அதில் என்ன மார்க் இருக்கோ அதை கரெக்டாக ஜென்ரேட் பண்ணி இங்கே வந்துடும். கரெக்டான கட் ஆஃப் இங்கே போட்டிருப்பாங்க. கம்யூனிட்டி, உங்களோட கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டின்னு போட்டிருப்பாங்க. கம்யூனிட்டி ரேங்க் இங்கே பாருங்கள், இவர் பிசி ஜென்ரல் ரேங்க், இவர் ஃபஸ்ட் ரேங்க்கு. பிசியில் இவர் ஃபஸ்ட் ரேங்க்கு. பிசியில் செகண்ட் ரேங்க் யார்? இவங்க. சரிங்களா? அவங்களோட ஜென்ரல் ரேங்க் 2. ஸோ பிசி பாருங்கள், பிசிஎம்மில் ஃபஸ்ட் ரேங்க் யார்? பிசிஎம்மில் ஃபஸ்ட் ரேங்க் வந்து ஷஃபிக். ஸோ அவங்களோட ஜென்ரல் ரேங்க் என்னது? 5. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்கும் ஜென்ரல் ரேங்க்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். எதை பார்க்கணும் அப்படின்னா ஜென்ரல் ரேங்க்கை தான் பார்க்கணும், கம்யூனிட்டி ரேங்க்கு பார்க்க தேவையில்லை. ஆனால் கம்யூனிட்டியில் நீங்கள் எவ்வளோ இடத்துல இருக்கீங்க? தோராயமாக பிசியில் மட்டும் போன வருஷம் 85,000 பேர் இருந்தாங்க, எம்பிசியில் 60,000 பேர் இருந்தாங்க, ஸோ எஸ்சியில் 25,000 பேர் இருந்தாங்க, எஸ்சிஏல பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 பேர் இருந்தாங்க, எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 பேர் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டிலையும் பிரிஞ்சிருவாங்க. ஸோ இது வந்து எதுக்கான கம்யூனிட்டி அடிப்படையில் பிரிக்கிறதுக்கு மட்டுமே தவிர சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஜென்ரல் ரேங்கை கையில் எடுத்து தான் நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு காலேஜ் என்ன கிடைக்கும், கோர்ஸ் என்ன கிடைக்குங்கிற ரேங்கை பொறுத்து தான் எல்லாமேங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு இப்படி தான் வரும். யாருக்கு வராது, எப்படி வர வைக்கணும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம். அண்ட் ரேங்க் லிஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கட் ஆஃப்னு சொல்கிறீங்கல்ல, அது தவறான ஒரு விஷயம். அப்போ இத்தனை நாள் எதுக்கு சார் கட் ஆஃப் வச்சு நீங்கள் வீடியோ போட்டிங்க? கட் ஆஃப் வச்சு நீங்கள் வந்து இந்த காலேஜ் கிடைக்கும் அந்த காலேஜ், இது வந்து ஒரு கணிப்பு மட்டும்தான். எல்லாருமே வீடியோ போடுறாங்க இல்லையா, இந்த கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடைக்கும், இந்த கட் ஆஃப்க்கு இந்த கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க இல்லையா, அது எல்லாமே ஒரு அசம்ஷன் மட்டும்தான் தவிர கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. கரெக்டாக நம்மளால் எப்போ ஜட்ஜ் பண்ண முடியும்னா ரேங்க் லிஸ்ட் வந்தால் மட்டும்தான். அப்போ இத்தனை நாள் நாங்கள் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் இப்போ 179க்கு கேபிஆரில் எம்பிசிக்கு போன வருஷம் ஈஸி கிடச்சிருக்குன்னா இந்த வருஷம் எனக்கு 180 எடுத்திருக்கேன் சார் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தோராயமாக சொல்லிக்கலாம் தவிர எவ்வளோ பேர் உங்களுக்கு முன்னாடி இருக்காங்கன்னு தெரியாது. எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ 179ல் போன வருஷத்தோட ரேங்க், அந்த 179 கட் ஆஃப் எடுத்தவன் ரேங்க் என்னன்னு பார்க்கணும், அந்த ரேங்க்கு கிடச்சிருக்கான்னு பார்க்கணும். அப்போ உங்கள் ரேங்க் என்னென்னா அவனை விட கம்மியாக, அவனை விட ஒரு 27,000 ரேங்க் கிடச்சிருக்குன்னா உன்னோட ரேங்க் 25,000 இருந்தால் கன்ஃபார்மாக கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதா? போன வருஷத்தோட ரேங்க்கு பாருங்கள், அந்த ரேங்க்குக்கு ஒரு 5,000 ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க ஏதோ கோர்ஸு, உங்கள் ரேங்க் அதுக்கு முன்னாடி இருந்தால் கிடச்சிருந்து தான் அர்த்தம். அதுதான் வித்தியாசம் கட் ஆஃப்க்கும் ரேங்க்குக்கும். சரிங்களா? இதைத்தான் நம்ம டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்க்குறோம். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிஎன்ஏ வெப்சைட்டில் அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த டிஎன்ஏ வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். கட் ஆஃப் மார்க் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே இது கிளிக் பண்ணிட்டு ரேங்க்கை செக் பண்ணணும். இத்தனை நாள் கட் ஆஃப் தானே பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் ரேங்க்கை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி போய் அந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் வித்தியாசம். சரியா? எனிவே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே ஜென்ரல் ரேங்க், இதெல்லாம் கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. எஸ்சிஏல இது வந்து கட் ஆஃப், சாரி. இப்போ இங்கே போயிட்டு ரேங்க்குன்னு கொடுத்துட்டு கெட் டீட்டெயில்ஸ்ன்னு கொடுங்க, கொடுத்துட்டு ப்ரொசீடுன்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, வந்துருச்சு. இது எல்லாமே ஜென்ரல் ரேங்க். ஸோ இதெல்லாமே ஜென்ரல் ரேங்க் அப்படிங்கிறப்போ எம்பிசியில் 4,537 ரேங்க்கில் ஒருத்தர் எடுத்திருக்கிறான், எம்பிசிக்காரன் எடுத்திருக்கிறான். இது வந்து ஜென்ரல் ரேங்க். இதுக்குள்ளே எம்பிசியில்
இதுக்குள்ளே நீங்கள் வந்து எம்பிசிக்காரன் பயோமெடிக்கல் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எம்பிசிக்குள்ளே இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த வருஷம் கிடைக்கும். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். உங்கள் ரேங்க் லிஸ்ட் வரட்டும், எதாக இருந்தாலுமே பொறுமை காப்போம். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் சாய்ஸஸ் ரெடி பண்ணுற வேலையை பாருங்கள். இதை தான் நான் டெய்லி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட்னா என்னென்னு கொஞ்சமாவது இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு அவேர்னஸே கிடையாது. பேரண்ட்ஸ் தான் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அதுதான் உண்மை. ஸோ அதனால் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட ரவுண்ட் ஷெட்யூல் ரிலீஸ் ஆயிரும். ரவுண்ட் ஷெட்யூல்னால் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படிங்கிறது எந்த ரவுண்டுன்னு தெரிஞ்சிடும் ரேங்க் லிஸ்ட் நாளைக்கே. அப்போது உங்களுக்கு எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் பிரிஞ்சிருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ அதனால தான் அந்த டேட்டுக்கு வெயிட்டிங். பார்க்கலாம் நமக்கு எப்படி அமைய போகுது எல்லாமே. சரிங்களா? ஸோ பொறுமை காப்போம். எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்கும். பயப்பட வேண்டாம். நீங்கள் இது இல்லை அது கிடைக்காது இது கிடைக்காதுன்னு பயப்பட வேண்டாம். சரிங்களா? தேங்க்யூ.